அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை நிறைவாக வழி நடத்தினார் இல்லையா? எது எது தேவையோ அதையெல்லாம் நமக்கு தந்து நம்மளை பாதுகாத்தார். இந்த 6ஆம் மாதத்தில் முதல் நாளில் இருக்கிறோம் இல்லையா? இந்த நாளிலும் இந்த மாதம் முழுமைக்கும், அதாவது இந்த நாள், இந்த வாரம், இந்த மாதம் முழுமும் அவர்தாமே நம்மளை நிறைவாக வழிநடத்த வேண்டும் இல்லையா? அப்போ நாம் அவர் நம்மளை வழிநடத்த வேண்டும் என்றால் நாம் அவரோடு எப்படி இருக்க வேண்டும்? அவர் நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதையும் அவருக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும் அல்லவா? அப்படி கேட்கும்போது தான் அவரும் நிறைவாக சந்தோஷப்படுவார் நம்மளை குறித்து இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? தானியேல் நூலிலிருந்து அதிகாரம் 2 இறை வார்த்தை 20-22 மற்றும் அதிகாரம் 4 இறை வார்த்தை 17. அவர் கூறியது, கடவுளின் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக. ஏனெனில் ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியன. காலங்களையும் பருவங்களையும் மாற்றுபவர் அவரே. அரசர்களை விலக்கி மாற்று அரசர்களை நிலைநிறுத்துபவர் அவரே. ஞானிகளுக்கு ஞானம் வழங்குவோர் அவரே. அறிவாளிகளுக்கு அறிவை அருள்பவர் அவரே. ஆழ்ந்த மறைபொருளை வெளிப்படுத்துபவர் அவரே. இருளில் உள்ளதை அறிபவர் அவரே. ஒளியும் வாழ்வது அவருடனே. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் எல்லாமே அவர்தான். எப்படின்னா, அவர்தான் அரசர்களை ஏற்படுத்துகிறார், அரசர்களை மாற்றுகிறார். ஏனென்றால் நாம் தான் கேட்டோம், நம் முன்னோர்கள் தான் கேட்டார்கள். இறைவன் பிதா தந்தையாம் இறைவன் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கும்போது, நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கும்போது, நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு அரசர் வேணும். அப்போ நீதி தலைவர் இருந்தார்கள் இல்லையா? அப்போ அதனால் இந்த மக்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? எங்களை ஆள ஒரு அரசர் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குற போது தான் இறைவனுக்குமே அது கோபமாகவும் தெரியுது. கடைசியில் அரசர் மூலமாக நாம் என்னென்ன துன்பப்படுவோங்கிறதும் நமக்கு சொல்லி எடுத்து சொல்வாரானா. இதில் சாமுவேலில் சொல்வாரானா அவர். ஆனால் இப்போ என்னென்னா, அந்த அரசர்களை யார் ஏற்படுத்துகிறா? இறைவன் தான். ஏனென்றால் எல்லாமே அவர்கிட்ட தான் வருது. காலங்களையும் பருவங்களையும் அவரே மாற்றுகிறார். அரசர்களை விலக்கி மாற்று அரசர்களை நிலைநிறுத்துபவரும் அவரே. அப்போது மாற்று அரசர்களை தருகிறார் என்றால் மக்களுடைய முறையீடு அவரிடம் போய் நிற்கும் இல்லையா? இப்போ நாம் எந்த அளவுக்குள்ள இருக்கிறோம்? நாம் இப்போ நல்ல நிறைவாக இருக்கோமா, இல்லை துன்பப்படுறோமா? எப்படி இருக்கிறோம்? நம்ம மனநிலை எப்படி இருக்குது? நம்ம ஃப்ரீயாக இருக்கோமா? எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக செய்ய முடியுதா? அதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? ஆனால் நம்ம தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருப்போம். இந்த நிலையில் தானே இருக்கோம். ஆனால் எல்லாத்தையுமே இறைவன் தான் ஆளுகிறார். என்னையும் ஆளுகிறார், உங்களையும் ஆளுகிறார். அவர் படைத்தது முழுமைக்கும். ஏனென்றால் நீரையும் நிலத்தையும் படைத்தவர் அவரே இல்லையா? ஆழ்ந்த மறைபொருளை வெளிப்படுத்துபவரும் அவரே. இருளில் உள்ளதை அறிபவர் அவரே. ஒளியும் வாழ்வும் அவரே. இருளும் அவர் தான். அவர் படைத்திருக்காரு. ஏன்னா உலகத்தை படைச்சி ஒளியை தனியாக உண்டாக்குனார், இருளை தனியாக உண்டாக்குனார். அப்படி உண்டாக்கியதில் தான் ஒவ்வொரு காலங்களும் அடங்கியிருக்கிறது இல்லையா? அந்த இதைத்தான் என்ன சொல்ல வரேன்னா, அரசர்களை எப்படி ஏற்படுத்துகிறார்? நான் என்ற மமதை நமக்குள் வரும்போது யார் ஆண்டாலும் நானே கடவுள், நானே அரசன், என்னை மிஞ்சி ஒன்றுமே இல்லை என்று யார் ஆண்டாலும் அந்த எண்ணங்கள் வரும்போது தான் தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் 17வது இறைவார்த்தை என்ன கொடுக்குறதுன்னா, தூயவர் வாய்மொழியின் முடிவும் இதுவே, மனிதர்களின் அரசை உன்னதமானவரே ஆள்கின்றார் என்பதையும் தாம் விரும்பியவர்க்கே அதனை தந்தர்வார் என்பதையும் மனிதருள் தாழ்ந்தவர்களையே அதற்கு தலைவராக்குவார் என்பதையும் உயிரணைத்து மறியும்படி இவ்வாறு விதிக்கப்பட்டது. இது யாருக்கு விதிக்கப்பட்டது? நேபுக்கத்நேசர் அரசர் இல்லையா? அங்கே விதிக்கப்பட்டது. அப்போது அரசர்களை ஏற்படுத்துகிறதும் அவர்தான், அரசர்களை அப்புறப்படுத்துகிறதும் அவர்தான் இல்லையா? அரசை ஆள்வதும் அவர்தான், அவர்களை தூண்டுவதும் அவர்தான். நாம் அரசர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதும் ஒரு விதிமுறை இல்லையா? ஆனால் நாம் நிறைய கொடுமைகளை அனுபவிக்கும் போது நம்மளை அறியாமலே இறைவனை தேடி, முதல்ல நம்ம நல்லா இருந்த மாதிரி இருக்கும், அப்போ நம்ம இறைவனை தேட மாட்டோம். இறைவனை தேடாமல் நம்ம அப்படியே விலகி போய்கிட்டு இருப்போம். நம்ம அனுபவிக்கின்ற கொடுமைகளும் துயரங்களும் வேதனைகளும் பாடுகளும் இருக்கும்போது இறைவனை நம்மளை அறியாமலே நம்ம ஆன்மா அவரை நோக்கி கதற ஆரம்பிக்கும் போது
அந்த கதறல் அவரிடம் கேட்கப்படுகிறது இல்லையா? அப்போது நம்ம என்ன கேட்குறோம், ஏது கேட்குறோங்கிறது தெரிஞ்சு கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு நிறைவாக செய்வார் இல்லையா? இந்த மாதத்தில் முதல் நாளிலே அரசர்களை பற்றி கொடுக்கிறார். நம்மளை ஆளுகின்ற அரசர்களை பற்றி, அந்த காலத்தில் ஆண்ட நேபுகாத்நேசர் அரசனுக்குள்ள அனைத்தையுமே விளக்கி கூற போகிறார் இல்லையா? அப்போ நாம் அதை எப்படி எடுத்துக்கிற போகிறோம், எந்த நிலையில் எடுத்துக்கிற போகிறோம், சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, எல்லாமே நீர்தான் என்பதை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அதற்கேற்றாற்போல் நான் நடக்கும்போது எல்லாம் நிறைவாக இருக்கும். ஆமாண்டவரே, ஏனென்றால் எல்லாம் நிறைவு என்று கண்டேன் என்று சொன்னவர் நீர். ஆணையும் பெண்ணையும் படைத்து நிறைவாக வாழ்வார்கள் என்று சொன்னதும் நீர்தான். அரசர்களை தந்து நாங்கள் படுகின்ற துன்பங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொன்னவரும் நீர்தான். ஆமாண்டவரே, அதனால் நாங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து, எங்கள் குற்றங்குறைகளை அழைத்து மன்னித்து நீர்தாமே எங்களுக்கு ஒரு நிறைவான வழியை தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.